Hello guys, welcome back to the channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம டே டு டே Hello guys, welcome back to the channel. Day 53. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்ல பேசுற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுக்காக நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம். வாங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் அவரை இங்கே வர சொல்கிறீங்களா? யாராவதுட்ட நம்ம வந்து சொல்லுவோம், அவரை கொஞ்சம் இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. சரியா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? would you ask him to come here? இங்கே நீங்கள் ப்ளீஸ் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் பொலைட்டாக இருக்கும். would you please ask him to come here? would you please ask him to come here? இதே வந்து கொஞ்சம் அவரை வர சொல்லுங்கள். would you ask him to come here? would you ask him to come here? இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு. சரியா? அடுத்து நாங்கள் எல்லோரும் சனிக்கிழமை வருவோம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா we will come on Saturday. we will come on Saturday. will come on Saturday. we will யூஸ் பண்ணாமல் will come on Saturday அப்படின்னு சொல்லலாம். அடுத்து யார் ஜெயிப்பா, இன்றைக்கி நடக்க போகிற ஐபிஎல் மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கத்தில் பேசுவோம்ல, எப்படி சொல்லலாம்? who will win. ஓகேவா? ஸோ இது வந்து who வராது, who அப்படியும் வராது, who will win இப்படி வரும். அடுத்து வெட்டி பேச்சு, அவனுக்கு வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. வெட்டி பேச்சு என்ன பண்ணுறீங்க? வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்கோம், நீ வெட்டியாக தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐடில் டாக். எப்படி? ஐடில் டாக். அடுத்து நான் வெளியே போகணும். எங்கே கிளம்புறேன்? நான் வெளியே போகணும், எனக்கு வேலை இருக்குது, நான் வெளியே போகணும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா I have to go out. நான் வெளியே போகணும், I have to go out. நிச்சயமாக இல்லை, இல்லவே இல்லை, டெஃபினட்டாக இல்லை, நிச்சயமாக இல்லை. இல்லைப்பா நீயே அடுத்த, இல்லைப்பா கன்ஃபார்மாக நான் இல்லை, நிச்சயமாக நான் இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா absolutely not. அடுத்து நீ என்ன பைத்தியமா டே லூசா நீ அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு அப்படி சொல்லலாம். are you mad? மேட்னா பைத்தியம் மாதிரி, பைத்தியக்காரத்தனமா. mad. are you mad? கதை விடாத, சும்மா கதை விடாத, கதையாக அடிச்சு விடாத அப்படின்னு சொல்லல. don't cook up stories. இது நகைச்சுவை இல்லை, நீ பண்ணுறது ஜோக் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். நீ பண்ணுறது ஜோக் இல்லை, இது ஜோக்கு கிடையாது அப்படின்னு. திஸ் இஸ் நாட் அ ஜோக், இது ஜோக்கு கிடையாது, திஸ் இஸ் நாட் அ ஜோக். அடுத்து என்ன பிரச்சனை உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே? என்ன தான் பிரச்சனை? வாட்ஸ் த ப்ராப்ளம்? என்ன தான் பிரச்சனை? எனக்கு நேரம் இல்லை, இப்போ நான் எக்ஸாமுக்கு கிளம்பிட்டுருக்கேன், எனக்கு நேரம் இல்லை, நான் இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லல. எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு I have no time. இப்போ I don't have timeன்னு சொல்லலாம், இல்லை சிம்பிளாக I have no timeன்னு சொல்லலாம். ஆனால் have no timeங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். I have no time. அடுத்து நான் சரியாகவே சாப்பிடல, அவசரமாக கிளம்பி வந்தேன், டைம் ஆயிடுச்சு. நான் மதியானம் ஒழுங்காகவே சாப்பிடல, அவசரமாக வந்தேன், சரியாக சாப்பிடல நான் அப்படின்னு சொல்லுவோம்ல. I didn't eat well. நான் சரியாக சாப்பிடல, I didn't eat well. ஏசியை போடு, வேர்க்குது, ஏசியை போடு அப்படின்னு சொல்லலாம். turn on the AC. இது வரைக்கும் இல்லை, நீ ஃபெயில் ஆகிருக்கியாதா எக்ஸாமில்? இது வரைக்கும் இல்லை, நீ என்னைக்காதும் மயக்கம் போட்டு விழுந்திருக்கியா? இல்லை, இது வரைக்கும் இல்லை. ஏதோ ஒன்று வச்சுட்டு இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நாட் yet. இது வரைக்கும் இல்லை, நாட் yet. நீங்கள் ஏன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது.
நீங்கள் ஏன் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. why are you waiting for me? why are you waiting for me? எனக்காக ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? why are you waiting for me? என்னை போக விடு, என்னை போக விடு, நான் போய் விளாடணும், என்னை போக விடு அப்படிங்கிறத let me go. என்னை வெளியே போக விடு அப்படின்னா let me go out. என்னை வெளியே போக விடுங்க இல்லாமல் என்னை போக மட்டும் விடு, அப்படின்னா let me go. ஓகேவா? வெளியே தான் இருப்போம், வெளியே இருந்துட்டு வேற எங்கேயா நம்ம போகணும் அப்படின்னா என்னை போக விடு அப்படின்னு சொல்லலாம். இதே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நான் வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக என்னை வெளியே போக விடு அப்படிங்கிறதுக்கு let me go outன்னு சொல்லலாம். ஓகேவா? அதை செய்யாத, செவுத்தில் கிறுக்காத, அதை செய்யாத, ஏதோ ஒரு விஷயம் அதை செய்யாத அப்படிங்கிறத don't do that. உன் வேலையில் கவனம் செலுத்து. உன் வேலையில் நிறைய கவனக்குறைவுகள் ஏற்பட்டுருக்கு, நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்துகிட்ருக்கு. கவனக்குறைவோடு இருக்க உன் வேலையில் கவனம் செலுத்து. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். படிக்கிறதுன்னு சொல்லலாம். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ். ஸோ எது வேணால் சொல்லலாம். நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா, நீங்கள் வாட்ஸ்அப், எது வேணாலும் கேட்டுக்கலாம். ஆர் யூ ஆன் ஃபேஸ்புக், ஷேர் சாட், இன்ஸ்டாகிராம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் யூ ஆன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது அவருக்கு சொந்தமானது. ஆமாம், இது அவரோடது. இந்த ஃபோன் வந்து அவருக்கு சொந்தமானதுப்பா. இட் பிலாங்ஸ் டு ஹிம். இப்போ ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு கேஜெட் சம்திங், ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்குது டேபிள் மேலே, அதை யாரோ எடுத்து நோண்டிகிட்ருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க அது வந்து இட் பிலாங்ஸ் டு ஹிம், இது அவங்களோடது, தொடாதீங்க அப்படின்னு சொல்லும். அது மாதிரி சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து பேச முடியும். சும்மா மைண்டில் நீங்கள் ஏற்றுனதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய பேசி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து வரும் ப்ரொனன்சியேஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.